பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்ற டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழ்நாடு சுகாதாரத்துறை கம்ப்ளைண்ட் நம்பரோட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் பேரண்ட்ஸ் யாராச்சும் குழந்தையோட ஜெண்டரை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அவங்க மேலேயும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் பிரபல யூடியூபரான இர்ஃபான் அவரோட குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட சேர்ந்து ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணி அதையும் அவரோட சேனலுக்கு ஒரு கண்டென்ட்டா பதிவிட்டு இருந்தார். மேலை நாடுகளில் மிகவும் பிரபலமான இந்த ஜெண்டர் ரிவீல் செலிப்ரேஷன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே அது ஆனா பெண்ணான்னு அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துவாங்க. ஆனால் இந்தியாவில் பெண்களின் பிறப்பு விகிதம் கம்மி ஆகிடும்ன்ற காரணத்தினால சிசுவின் பாலினத்தை தெரிஞ்சுக்கிறது மற்றும் தெரிவிப்பதுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இர்ஃபான் பதிவிட்ட இந்த வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இர்ஃபானுக்கு ஒரு குறிப்பானை அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில தான் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணித்துறைகள் அதிகாரிகள் நேரில் சந்திச்சு மன்னிப்பு கடிதமும் எழுதி கொடுத்திருக்காரு இர்ஃபான். என்னதான் வெளிநாட்டுக்கு போய் அவர் குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த வீடியோ பார்க்குறவங்க இப்படியும் ஒரு கண்டென்ட் பண்ணி வைரல் ஆகலாம்னு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டுக்காக தினசரி ஏதேதோ புதுசா யோசிச்சு கண்டென்ட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரைமுறை வேணும். நீங்க பதிவிடுற ஒரு வீடியோவுமே உங்களோட லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றது மட்டும் இல்லாம மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குற எல்லாரையுமே சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஃப்ரீயா விட்டுற மாட்டாங்க. For more updates, follow Madras Updates.